பழங்காலத்தில் மகிஷாசுரன் மற்றும் பல அசுரர்கள் உலகத்தை அச்சுறுத்தினர். அவர்களின் அட்டூழியத்தால் தேவர்கள் தடுமாறினர். இதனால் பார்வதி தேவி தனது உக்கிர சக்தியில் வெளிப்பட்டு அசுரர்களை அழித்தார். யுத்தத்தின் பின் தேவி வந்த தாபசம் அசுரர்கள் அழிக்கப்பட்ட பின் தனது உக்கிர சக்தியிலிருந்து தணிவதற்காக தேவி தெற்கத்திய காடுகளுக்கு வந்து தியானம் செய்தார். இங்கு சூழல் அமைதி மற்றும் தாபசத்திற்கு ஏற்றதாக இருந்தது. மண்டை மீது அமர்ந்த தியானம் இங்கு தியானிக்கும் போது ஒரு சிவலிங்கத்தின் மண்டையமைப்பு போன்ற உயர்ந்த பாறையின் மேல் அம்மன் தங்கியிருந்தார் என்பது உள்ளூர் மரபு. இதனால் அந்த இடம் மண்டைக்காடு, பின்னர் மண்டைக்காடு என பெயரானது. உக்கிர சக்தி சாந்தமாகுதல் அம்மன் தியானித்த போது அவர் வெளியிட்ட உக்கிர சக்தியால் அந்த வனப்பகுதி அதீதமாக ஒளிர்ந்தது. முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் பூஜை செய்து அன்னையை சமாதானப்படுத்தினர். அதனால் அம்மன் உக்கிர வடிவிலிருந்து சாந்தமான பகவதி வடிவிற்கு மாறினான். போன்ற அசுரர்களை வென்றபின் பார்வதி தேவி உக்கிர சக்தியில் வெளிப்பட்டு மகிஷாசுரன், ரக்தபீஜன் போன்ற அசுரர்களை அழித்தார். இந்த யுத்தம் மிகவும் கொடூரமானதும் தேவி மிக உக்கிரமான வடிவில் இருந்ததும் மரபுகள் கூறுகின்றன. அசுரர்கள் அழிந்த பின் கூட தேவியின் உக்கிர சக்தி தணியாத நிலையில் இருந்தது. உக்கிர சக்தி தணிக்க அமைதியான தாபஸிடம் தேவைப்பட்டது. உலகம் மீண்டும் சாந்தமாகும் வரையில் தன் சக்தியை குறைத்து சமாதான நிலைக்கு வர தேவி ஒரு அமைதியான தியானத்திற்கு ஏற்ற இடத்தை தேடினாள். அப்போதுதான் தெற்கில் இருந்த காடு நிறைந்த மலைச்சரிவுகளும் கடல் காற்றும் சூழ்ந்த இந்த பகுதியை தேர்ந்தெடுத்தார். அதுதான் பின்னர் மண்டைக்காடு. மண்டை வடிவில் இருந்த பாறையின் மீது தியானம். அந்த காடுகளில் சிவலிங்கத்தின் தலை மண்டை போல உயர்ந்த பாறை ஒன்று இருந்ததாக உள்ளூர் மரபு கூறுகிறது. அதே பாறையின் உச்சியில் அம்மன் அமர்ந்து தியானம் செய்ததால் அந்த இடம் மண்டைக்காடு என்று பெயரடைந்தது. உக்கிரத்திலிருந்து சாந்த வடிவாக மாறுதல் அம்மன் தியானித்துக் கொண்டிருந்த போது அவரின் உக்கிர சக்தி அந்த வனத்தை முழுவதும் ஒளிரச் செய்தது. முனிவர்கள் தேவர்கள் வந்து பூஜை செய்து அம்மனை சமாதானப்படுத்தினர். இதன் விளைவாக உக்கிர சக்தியிலிருந்து சாந்தமான பகவதி வடிவுக்கு அம்மன் மாறினார். அவள் தியானம் முடிந்த இடமே இன்றைய மண்டைக்காடு பகவதி அம்மன் ஆலயம்